பொதுப்பணித்துறை அதிகாரிகளின் அலட்சியத்தால் 14 ஏரிகளை நிரப்பாமல் கடைமடை ஏரிக்கு தண்ணீரை அதிகளவில் திறந்து விடுவதால் நீர்ப்பாசனத்திற்கு தேவையான தண்ணீர் அனைத்தும் வீணாகி கடலுக்கு செல்வதால் விவசாயம் அழியும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் உட்கோட்டத்தில் தொழுதூர் அணைக்கட்டு, பெளாந்துறை அணைக்கட்டு, மேமாத்தூர் அணைக்கட்டு, விருத்தாச்சலம் அணைக்கட்டு, வெலிங்டன் ஏரி மூலம் சுமார் 50,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசனம் பெறுகிறது. அதன் ஒரு பகுதியாக கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த மேமாத்தூர் அணைக்கட்டிலிருந்து பாசன வாய்க்கால்கள், கிளை வாய்க்கால்கள் மூலமாக முகந்தநல்லூர் ஏரி, கொடுக்கூர் பெரிய ஏரி, சித்தேரி, சின்னக்குட்டி உடையார் ஏரி, பெரம்பலூர், தொரவலூர், கோமங்கலம், சாத்துக்குடல் உள்ளிட்ட 15 ஏரிகள் மூலமாக சுமார் 7,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் நீர்ப்பாசனம் கிடைக்கிறது. இந்த நிலையில் வடகிழக்கு பருவமழை பெய்து வரும் நிலையில் கள்ளக்குறிச்சி கோமிகி அணையிலிருந்து வினாடிக்கு 220 கன அடி தண்ணீர் மணிமுத்தாற்றில் திறந்து விடப்பட்டுள்ளது. அவ்வாறு மணிமுத்தாற்றில் வரக்கூடிய வெள்ள நீரை மேமாத்தூர் அணைக்கட்டிலிருந்து தமிழக அரசு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பாசன வசதி பெறக்கூடிய 14 ஏரிகளுக்கும் அனுப்பாமல் சுமார் 278 ஏக்கர் பரப்பளவு கொண்ட கடைமடை ஏரியாக இருக்கக்கூடிய விருத்தாச்சலம் கஸ்பா ஏரிக்கு திருப்பி விடுவதால் அனைத்து நீரும் வீணாகி கடலுக்கு செல்கிறது. இதனால் பாசன வசதி பெறக்கூடிய 14 ஏரிகளும் தண்ணீர் நிரம்பாமல் உள்ளதால் இனிவரும் காலங்களில் நிலத்தடி நீர்மட்டம் குறைவது மட்டுமில்லாமல் விவசாயிகள் விவசாயம் செய்வதற்கு தேவையான நீர் இல்லாமல் விவசாயம் செய்ய முடியாத நிலை உருவாகும் என விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். மேலும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் முதல் கீழ்நிலை அதிகாரிகள் வரை 15 ஏரிகளுக்கு செல்லக்கூடிய பாசன வாய்க்கால்களை தூர்வாராமல் அலட்சியமாக செயல்பட்டதால் அணைக்கட்டில் இருந்து திருப்பி விடப்படும் தண்ணீரானது விவசாய நிலங்களுக்குள் செல்வதால் அணைக்கட்டில் இருந்து வெளியேற்றப்படும் ஒட்டுமொத்த பாசன நீரையும் கஸ்பா ஏரிக்கு திருப்பி விடுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் மேமாத்தூர் அணைக்கட்டின் கடைமடை ஏரியாக இருக்கக்கூடிய கஸ்பா ஏரி சுமார் 278 ஏக்கர் பரப்பளவு கொண்ட நிலையில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் முறையாக ஏரியில் உள்ள காட்டாமணி செடிகள், ஆகாய தாமரை அகற்றாமல் அலட்சிய போக்காக செயல்பட்டதால் ஏரி முழுமையாக நிரப்பாமல் அனைத்து நீரும் வெளியேறுவதாக விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். இது குறித்து விவசாயிகள் கூறுகையில், கடந்த அதிமுக ஆட்சியில் விருத்தாச்சலம் கஸ்பா ஏரியை தூர்வாரி கரையை பலப்படுத்துதல் உள்ளிட்ட பணிகளை செய்ததாகவும், ஏற்கனவே கடலூர் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை குறைந்த அளவே பெய்துள்ள நிலையில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கலெக்டர் போல் மேம்போக்காக பணியை பார்த்துவிட்டு எந்தவித தூர்வாரும் பணியையும் செய்யாததால் விவசாயிகளின் வாழ்க்கை முற்றிலுமாக கேள்விக்குறியாகிவிட்டதாக வேதனையுடன் கூறுகின்றனர். பிரிட்டிஷ் காலத்தில் வழி வகுக்கப்பட்ட பாசன வாய்க்கால்களை அதிமுக ஆட்சியில் குடிமராமத்து பணி மூலம் சிறப்பாக பணியாற்றிய போது அனைத்து ஏரிகளும் நிரம்பியதாகவும், அதனால் பாசன வாய்க்கால்களை தூர்வாராத காரணத்தால் விவசாய நிலங்கள் பாதிப்பு ஏற்படும் என்பதை எண்ணி ஒட்டுமொத்த மேமாத்தூர் அணைக்கட்டில் வரக்கூடிய பாசன நீரை கடைமடை ஏரிக்கு திருப்பிவிட்டு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் குளிரூட்டப்பட்ட அறையில் ஒளிந்து கொண்டதாக விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர்.